Next, we are going to see about degree of expression. What is the degree of expression? We can say the highest power of an expression as a degree of an expression. Okay. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதோட பவர் 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி 4 பவர் 1 தான் 4 அப்படின்னு நமக்கு தெரியும். எதுவுமே இல்லைனா பவர் அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கே 3 2 1 இதான் பவர். ஸோ இதில் எது ஹையஸ்ட் உங்களுக்கே தெரியும் 3. ஸோ இதோட டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து என்னது? இட்ஸ் 3. ஓகே, அதே மாதிரி இது எடுத்துக்கோங்க 4 3 பவர் 3 2, அடுத்தது இது வந்து இதுவும் 1 இதுவும் 1. ஓகே, அப்போ வந்து இதோட ஹையஸ்ட் பவர் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்கே 2 பவர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, இது ஹோல் பவர் 5. இங்கே வந்து இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 2. ஓகேவா? therefore the term of highest power is 5. அதாவது இந்த டேர்ம் -4x³ y³ ஓட பவர். நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் எழுதிடக்கூடாது. இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் எழுதணும். ஓகே, let us continue with our exercise 3.3. first question, the degree of the term. ஸோ டிகிரி என்ன சொல்லியிருக்கேன்னா ஹையஸ்ட் பவர் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பவர் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிறது 11. டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 0. ஓகே, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 0. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீடிங் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். லீடிங் டேர்ம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதை டிகிரியை தான் அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 + 1 இங்கே 3 இருக்குது. இங்கே ஒரு 1 மட்டும் தான் இருக்குது, இங்கே ஒரு 0 மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து 3 தான். ஓகே, ஸோ இது 3 இதான் ஹையஸ்ட். பட் இதோட கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க, அதாவது அந்த வேரியபிள் கூட இருக்கிற நம்பர் என்ன, அது வந்து 3 தான். ஓகே, ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த டிகிரி ஆஃப் m² n and mn² ஆர் ஈக்குவல். இது வந்து 1, இது வந்து 1. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண 3, இது ரெண்டு ஆட் பண்ண 3. ஸோ இட் இஸ் ட்ரூ. 7a² b and -7ab² ஆர் ஃபால்ஸ் பிகாஸ் ஆர் லைக் டேர்ம்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. லைக் டேர்ம்ஸ் ஏன் இல்லை அப்படின்னா, இங்கே a² இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே b² இருக்குது. இங்கே ரெண்டுத்துலேயும் இங்கே ஒன்று இங்கே ab² இருக்கணும், இல்லைனா இங்கே a² b இருக்கணும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இட் இஸ் நாட் அ லைக் டேர்ம். த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து என்னது, இதோட கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா வேரியபிளுக்கும் ஒரு பவர் வரும். ஓகே இல்லையா? ஸோ பவர் வரும்போது ஸோ எப்போவுமே நமக்கு தெரியும் டிகிரி வந்து எப்போவுமே மைனஸில் இருக்கவே இருக்காது. பவர் வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். அண்ட் எனி இன்டீஜர் கேன் பி த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். எனி இன்டீஜர் கேன் பி த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். எனி இன்டீஜர். ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரூ. ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். ஸோ லெட் us see how to do it. ஃபர்ஸ்ட் ஒன் 5x². இதோட என்ன நான் சொல்லியிருக்கேன்னா இதுக்கு வந்து 0. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ எக்ஸ்பனண்ட் இஸ் 2. தட்ஸ் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 2. இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கிறதுனால ஈஸி. இதுக்கு வந்து இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ என்ன இருக்கும், 1 + 1 2. ஓகே, ஸோ தென் இதுக்கு ஒரு 1 வரும். ஸோ டோன்ட் ஃபார்கெட் இதுக்கு 0. ஓகே, கான்ஸ்டன்ட்க்கு பவர் 0. ஸோ மிச்சம் எல்லாத்துக்கும் 1 வரும். இங்கே எதுவும் கொடுக்கலனா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 + 2 + 2. ஸோ இட் இஸ் 5. தென் 125 அப்படின்னா 0. ஒரு நம்பர், எனி நம்பர், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, இட் இஸ் 0 ஒன்லி. 3z ஒரு பவருக்கு. ஸோ இட் இஸ் 1. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து 0. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம் வந்து 3, 0. தனித்தனியாக ஈச் டேர்மை பிரித்து கண்டுபிடிச்சிட்டு டேர்ம்ஸ் வித் ஹையஸ்ட் டிகிரி வந்து x³. ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 3. இதோட பவர் வந்து அப்படியே எழுதிடணும். தென் இதுக்கு தனித்தனியாக கண்டுபிடிங்க. இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 0. ஸோ அப்படி தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். 2 1 0. டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன, 2 1 0. டேர்ம்ஸ் வித் ஹையஸ்ட் டிகிரி வந்து இது தான் 3x². அதாவது இந்த 2க்கு கரெஸ்பாண்டிங் இது தான். ஸோ 3x². therefore டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 2. தென் இதுக்கு தனியாக கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ 3t, இது வந்து t. ஓகே, 3t⁴. t⁴ என்ன, அப்போ வந்து அதுக்கு வந்து 4 வரும். இதுக்கு வந்து இந்த வேரியபிளுக்கு ஒரு 1 வரும். s⁴ 1 அப்புறம் t⁴ 2 தென் 3 வந்துடும். ஸோ இதுக்கு ஆல்ரெடி இருக்குது ரெண்டுக்கும். ஸோ when you add it you will get 5. தட் இஸ் இந்த s⁴ வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது 5. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஹையஸ்டே 5. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் எழுதிட்டு டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 5. 5 - 9y + 15y² - 16. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிங்க. இதுக்கு 0, y இருக்கிறதுனால 1, இங்கே இதுக்கெல்லாம் 0, இதுக்கு 0, இதுக்கு 0, இதுக்கு 0. ஸோ பாக்கி எல்லாம் எழுதிடுங்க. இது 1, இது 2, இது 3.
0 1 2 3 அப்படி வரும். பிகாஸ் இது 0 நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு டேர்ம், இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். அப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு 0, செகண்ட் டேர்முக்கு 1, தேர்ட் டேர்முக்கு 2, ஃபோர்த் டேர்முக்கு 3. ஸோ அப்போ இதில் ஹையஸ்ட் என்ன 3. ஸோ -6y³ தான். ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் என்னென்னா 3. அதே மாதிரி u பவர் 5 u பவர் 4v ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு வேரியபிளில் தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது 5, இதோட எக்ஸ்பிரஷன் என்னது டிகிரி 5. இதுக்கு வந்து இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே இது வந்து ஸோ இங்கேயும் ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ பாக்கி எல்லாம் சேம். ஸோ இது 5, இது 4 + 1 5, இதுவும் 3 + 2 5, இதுவும் 2 + 3 5, இதுவும் 1 + 4 5. ஸோ எவ்ரி திங் இஸ் 5. அப்போ என்ன டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 5. அவ்வளோதான், எல்லாமே சேம்னா அப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே அதை எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது 5th கொஷின். ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம லைக் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லைக் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதாவது அந்த வேரியபிள் பவர் அதெல்லாம் சேமாக வரணும். இப்போ இது y³ வந்திருக்கா, y³ இருக்குது, x² இருக்கா, x² இருக்குது, z இருக்கிறதுனால தான் இது லைக் டேர்ம். சப்போஸ் இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். z³ இருக்குது, இங்கே z தான் இருக்குது, y² இருக்குது, இங்கே y³ இருக்குது, x இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ யூ கேன் நாட் டேக் இட். அந்த மாதிரி சேம் வேரியபிள் வித் சேம் எக்ஸ்போனன்ட் இருந்தால் தான் உங்களால் அதை எடுக்க முடியும். பட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -5 இருக்குது, தட் டசன்ட் மேட்டர், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா, அதோட பவர் வேரியபிள்ஸ் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா யூ கேன் டேக் இட் as லைக் டேர்ம்ஸ். 6th கொஷின். ஆட் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸையும் ஆட் பண்ணணும், ஒய்யும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அப்படியே இந்த ப்ராக்கெட்டை பிரித்து ரெண்டு சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 9x + 10x எவ்வளவு 19x. நமக்கு தெரியும் 2 வேரியபிளில் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே வேரியபிள் இருந்து 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோம்னா நம்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வேரியபிள் அப்படியே போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ண முடியாது, இங்கே சப்ராக்ஷன் தான் பண்ணணும். யூ ஆல்ரெடி நோ. ஸோ 3 - 9 என்ன -6 y அப்படியே போட்டுடணும். ஓகே, ஸோ தேர்ஃபார் டிகிரி என்னது, இங்கே வந்து இது வந்து 1, இது வந்து 1. ஸோ 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், 1 போட்டுடலாம். பாக்கி 2 கொஷின்ஸ் வந்து யூல் டேக் இட் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க். ஓகே, வி ஆர் கோயிங் டு தி 7th கொஷின். சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த செட் அப்படியே இருக்கும் டோட்டலி. ஓகே, அப்படியே தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்படியே வந்துடும். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸையும் ஒரு சைடு கொண்டு வருவோம், எக்ஸ்ஒய் ஒரு சைடு கொண்டு வருவோம், y² ஒரு சைடு கொண்டு வருவோம். எல்லாத்தையும் பேராக லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், x² இதில் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே 10 - 3 இருக்கும். இங்கே x² எடுத்தால் இது எடுத்துகிட்டா 10 இருக்கும், இது எடுத்துகிட்டா -3 இருக்கும். இங்கே xy எடுத்துகிட்டா -3, இங்கே xy எடுத்துகிட்டா +6. ஏன்னா xy காமனாக வெளியே எடுக்கிறேன். இங்கே y² எடுத்துனா y² கேன்சல் ஆகிடும், 9 + 3 மட்டும் உள்ளே இருக்கும். அதே மாதிரி 10 - 3 7, -3 + 6 + 3, 9 + 3 12. அது அப்படியே நம்ம போட்டணும். ஹென்ஸ் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் என்ன, பிகாஸ் இது எல்லாமே வந்து 0 0 0. ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இது 1 இது 1, ஸோ இதுவும் 2, ஸோ இது 2 இது 2 இது 2. தென் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2. அவ்வளோதான். தென் செகண்ட் பார்ட் அதே மாதிரி இது எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு செட்டாக பேராக எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, பிகாஸ் இது a³ இருக்குது, இது a² இருக்குது, இது பவர் 4 a பவர் 4 இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் காமனாக வெளியில் a பவர் 4 எடுத்துகிட்டா 9 - 6 இருக்கும். a³ எடுத்துகிட்டா 6 + 7 இருக்கும். அதாவது -6. ஓகே, -6 a³. ஓகே, -6 + 7 இருக்கும். இங்கே a² எடுத்துகிட்டா +3 + 5. ஓகே, ஸோ 9 - 6 3, -6 + 7 + 1. ஸோ இது என்னென்னு அர்த்தம்னா 1 × a³ தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம a³ போட்டுடலாம். 3 + 5. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மைனஸ் தான், அதாவது இங்கே -3 + 5 வரும். ஸோ யூ வில் கெட் 2. ஸோ 2a². ஹையஸ்ட் டிகிரி என்ன, இது 4, இது 3, இது 2. தென் யூ ஆப்வியஸ்லி நோ இட் இஸ் 4. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதை நாம் மைனஸ் ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்துடுவோம். அப்போ நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸை ஃபஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அதை பண்ணிவிட்டு அடுத்து இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, யூ வில் சேஞ்ச் இட். ஓகே, திஸ் இஸ் ப்ளஸ், திஸ் வில் பிகம் ப்ளஸ்.
அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா கடைசியாக ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம கிளப் பண்ணுவோம் x² x. ஸோ அது அப்படியே மிச்சம் எல்லாம் அப்படியே வச்சுருவோம். ஸோ இதில் காமன் x² எடுத்துட்டா 4 + 5 இருக்கும். இங்கே x எடுத்துட்டா -3 -8 இருக்கும். இங்கே +8 அப்படி இருக்கும். ஸோ இங்கே 9 ஆகிடும், இது -11 ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும் இது பவர் 2, இது பவர் 1, இது 0. ஸோ இதில் எது பெருசுன்னு உங்களுக்கே தெரியும் 2. தட்ஸ் ஆல். And our exercise 3.4 first question is 6 power 2 into 6 power m equal to 6 power 5. இப்படி கொடுத்துருக்கு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a power n into a power n. ஸோ இந்த எனக்கு பதிலாக இங்கே m இருக்குது, தட் டசன்ட் மேட்டர், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஜென்ரல் ஐடென்டிட்டி. ஓகே, m + n இது நமக்கு தெரியும். இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ இது வந்து m + n அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது m + n கொடுத்தாச்சு. இது வந்து அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டாலே லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவல்னு அர்த்தம். இதில் வந்து ஈக்குவல் அப்படி கொடுத்துட்டா இப்போ வந்து நம்மளோட வேல்யூ வந்து எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 6 power 2 into 6 power m equal to 6 power 5. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணால் 6 power 5 கொண்டு வர முடியும்? இதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கணும். அதாவது ஈக்குவேட்டிங் பவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது 6 இது 6 இருக்குது. ஸோ இந்த பவர் ரெண்டு ஈக்குவல். ஸோ கீப் இட் இன் மைண்ட், இது ஒரு முக்கியமான ரூல். இது இருந்தால் மட்டும் தான் உங்களோட ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது 2 + m equal to 5. அப்போனா m வந்து இங்கே இருந்தால் 2 அந்த சைட் போச்சுன்னா -2 மாறிடும். ஸோ வில் கெட் m equal to 3. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 124 power 128 into 126 power 126. In 124 power 128, the unit digit of the base 124 is 4 and the power is 128 even power. Therefore unit digit another 4 நமக்கு தெரியும் 4. Also in 126 power 124, the unit digit of the base another 6. Okay, 6 and the power is 124 even. அப்போ நமக்கு தெரியும் யூனிட் டிஜிட் என்னது 6 தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி யூனிட் டிஜிட்ஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க, அதாவது மல்டிப்ளை. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி யூனிட் டிஜிட்னா 6 × 4. அதாவது ஸோ உங்களுக்கு தெரியும் 4 பவர் ஏதாவது ஒரு ஈவன் நம்பர்னால் அது நமக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ 6 × 6 36. ஓகே, தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் ஃபாலோயிங் நியூமெரிக் எக்ஸ்பிரஷன். யூனிட் டிஜிட் என்னென்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும். யூனிட் டிஜிட்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வில் சி இன் 71 power 48. 71 power 48 வந்து யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு தெரியும் 1. அப்புறம் 48 வந்து ஈவன் பவர். அப்போ வந்து உங்களுக்கு 1 பவர் எனி நம்பர் இஸ் 1, அது அப்படியே எழுதிக்கலாம் 1ன்னு. ஆல்சோ இன் 59 power 61 வந்து என்னது, அது வந்து யூனிட் டிஜிட் வந்து 9 அண்ட் பவர் இஸ் 61, அதாவது ஆட் பவர். அப்போ வந்து நம்ம 9 பவர் ஆட் நம்பர்னால் நமக்கு 9ல் தான் முடியும். ஸோ இட் இஸ் 9 only. அண்ட் 16, அதாவது 6 பவர் எனி நம்பர் வந்து 6ல் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு 6ஏ போட்டுடலாம். therefore sum of the unit digits is 6 + 1 + 1 9, அதாவது 16. யூனிட் டிஜிட் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் 6. 16ல் கடைசியான நம்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் 6. ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -1 power 6. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொல்லியிருக்கேன் இதை அப்படியே பிரிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. போன தடவை நான் சொல்லும்போது வந்து 3 டேர்முக்கு மேலே இருக்க 3 டேர்முக்கு கீழே 3 டேர்ம் இருந்தது. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க 3 டேர்முக்கு கீழே 2 டேர்ம் தான் இருக்குது. ஸோ உங்களால் அப்படியும் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 2 பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பூரா கால்குலேட் பண்ணுங்கள், கீழே இருக்கிறத பூரா கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களால் இது வந்து மேலே கொண்டு போக முடியும் இல்லையா, அது ரொம்ப ஈஸி. ஸோ இருங்க, இது எல்லாமே பேஸ் சேம், பவர் எல்லாம் பாசிட்டிவ். அப்போது மல்டிப்ளிகேஷன், ஸோ எல்லாமே அடிஷன் தான். 6 + 7 + 8 21. ஸோ இங்கேயும் மல்டிப்ளை தான். ஸோ அடிஷன் 3 + 5 8. இங்கேருந்து இது எப்படி இருக்குன்னா -1 power 21 டிவைடட் பை -1 power 8. இதான அதோட நம்ம நார்மல் ஃபார்ம் எழுதணும்னா டிவைட்னா என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம். 12 - 8 you will get 13. ஓகே, since the power is 13 odd பாசிட்டிவ் நம்பர், அவ்வளோதான் 1. ஓகே, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, நமக்கு தெரியும் இப்போ -1 வரும். ஏன், பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் ஏதாவது ஒரு மைனஸ் நம்பர் ஹோல் பவர் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக மாறும். பட் இங்கே வந்து ஒரு ஆட் நம்பர் இருக்குது 13. ஸோ அதனால் ஆன்சர் -1. ஓகே,
Fifth question, identify the degree of the expression. Degree நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து 1, இது வந்து 1 நமக்கு தெரியும். இதுவும் 1, இதுவும் 1, மிச்சம்லாம் இருக்குது. ஸோ இது 0, இது 0, இது 0, இது 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 5 வரும். ஓகே, 5 இது வந்துடுச்சு. தென் இது 3 + 1 4, 3 + 1 4, 2 + 2 + 2 6. ஸோ இதில் ஹையஸ்ட் வந்து 6. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 6. அதே மாதிரி 6th question, if p = -2, q = 1 and r = 3, find the value of 3p⁻2 q⁻2 r. ஓகே, இதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது p வேல்யூவில் வந்து -2 போட்டுருணும், அவ்வளோதான். அப்படின்னா என்ன பண்ணணும்னா p இருக்க பிளேஸில் -2, இங்கே ஹோல் ஸ்கொயர்லாம் அதெல்லாம் அப்படியே போட்டுடணும். q வேல்யூ வந்து 1, ஸோ 1². r வேல்யூ அப்படியே 3 போட்டுக்கலாம், பிகாஸ் அதுக்கு பவர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதை மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து இப்போ எப்படி இருக்குது, என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்லியிருக்கேன் a⁻m × b⁻mனா நம்ம a + b ஹோல் m அப்படின்னு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அதாவது a + bயில் a × b, a × b ஹோல் m, அதாவது 2ன்ற கண்டிஷனில் இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி மாற்ற முடியும். அதாவது இந்த மைனஸ் வந்து நான் 1க்கு கொண்டு போய்ட்றேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் இட் ஃபார் 2 itself, நோ ப்ராப்ளம். பட் நான் இந்த -1² பண்ணும்போது நமக்கு 1 வந்துடும் இல்லையா? ஸோ நான் அதுக்காக தான் நான் இந்த 1 மாற்றிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் 2/2 4 + 4 மாறும். இங்கே 1/1 வந்து 1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். ஸோ நான் அதை அப்படியே பிரித்து எழுதிட்டு 3யும் அப்படியே எழுதிட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க 3 அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த 3/1ம் அதாவது இந்த 3 நான் ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை பண்ணி 9 போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1² வந்து 1 ஆகிடும், 2² வந்து 4 ஆகிடும். ஸோ 1 × 4 4. ஸோ 9 × 4 it is 36. That's all. Okay student, now we are going to see our next chapter number 4, geometry. To apply angles, some properties of angles, to understand the concept of congruence of triangles, to know the criteria for congruence of triangles. Next, the classification of triangles are shown below. So types of triangles கொடுத்திருக்காங்க based on sides, based wise அந்த triangles கொடுத்திருக்காங்க and based on angles wise. ஓகேங்களா? first based wise பார்ப்போம். based on sides வந்து equilateral triangle, isosceles triangle, scale and triangles. ஓகேங்களா? ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 3 சைட்ஸுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்ஸ் மீன்ஸ் எனி 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஐசோலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கிளும் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் த ஸ்கேல் ஆன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு based on triangles. First acute angled triangle. ஓகேங்களா? ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம். acute angle means below 90 degree இருந்தால் அது வந்துட்டு 3 angles, அதாவது வந்துச்சுன்னா below 89 இருந்தால் கூட அது வந்துட்டு acute angle triangle. நெக்ஸ்ட்டு ரைட் angled triangles. ஓகேங்களா? ஸோ எனி 1 டிகிரி வந்துட்டு அக்யூரேட்டாக வந்து 90 டிகிரி வந்திருக்கும், அதுதான் வந்துட்டு ரைட் angle triangle. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். அபோவ் 90 டிகிரி இருந்தால் அது வந்துட்டு அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.1. கேன் தி ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் எ ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் 80 டிகிரி, 70 டிகிரி, 50 டிகிரி. செகண்ட் பார்ட் 56 டிகிரி, 64 டிகிரி, 60 டிகிரி. So now we are going to the solution. First part, given angles 80 degree, 70 degree, 50 degree. So sum of the angles means, sum means addition. ஓகேங்களா? சம் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு அடிஷனில் தான் போய் முடியும். அடிஷனாக நமக்கு தெரியும். ஸோ ஆடிங். ஸோ என்னென்னா 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 80 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி. ஸோ டோட்டலாக வந்து 200 டிகிரி வரும். ஆனால் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் அதோட 3 ஆங்கிள்ஸுமே வந்து 180 டிகிரி இருந்ததா அது வந்து ப்ராப்பர் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு 3 டிகிரியுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 200 டிகிரி வருது. இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு 180 டிகிரிக்கு ஈக்குவல் இல்லை.
the given angles cannot form a triangle. ஸோ கொடுத்துருக்க ஆங்கிளுக்கு நம்மளால் வந்துட்டு ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் given angles, ஸோ 56 degree, 64 degree, 60 degree. So sum of angles பார்த்தீங்கன்னா 56 degree plus 64 degree plus 60 degree. ஸோ டோட்டலாக வந்து 180 degree. The given angles can form a triangle. ஓகேங்களா. ஸோ நம்ம 3 ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இங்கே 180 டிகிரி வந்திருக்கு 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுறப்போ. ஸோ the given angles can form a triangle. Next example 4.2. Find the measure of the missing angles in the given angle triangle ABC கேட்குறாங்க. ஸோ 3 ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏ வந்துட்டு கேட்குறாங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க என்ன வரும் சொல்லிட்டு. ஸோ ஆங்கிள் பி வந்து 44 டிகிரி, ஆங்கிள் சி வந்துட்டு 31 டிகிரி. let a equal to x எடுத்துருக்காங்க. angle a equal to x அவங்களே கொடுத்ததுனால நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ we know that angle a plus angle b plus angle c equal to நமக்கு total டிகிரி வந்துட்டு 180 டிகிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். equal to 180 டிகிரி. ஸோ angle sum properties சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு angle a ஓட வேல்யூ வந்து x plus angle b வேல்யூ 44 டிகிரி plus angle c வேல்யூ 31 டிகிரி equal to 180 டிகிரி. ஸோ எக்ஸு ப்ளஸ் 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 75 டிகிரி வருது ஈக்குவல் டு 180 டிகிரி. வி வாண்ட் டு எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 75. ஸோ ப்ளஸில் இருக்குது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 75 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ சப்ராக்ஷன் எடுக்கும் 105 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.3. in angle STU if SU equal to UT, angle SUT equal to 70 degree, angle STU equal to x. So find the value of x ன்னு கேட்குறாங்க. So look at the pictures. ஓகேங்களா. ஸோ STU கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ டிக்கு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. தென் யூவோட வேல்யூ வந்துட்டு 70 டிகிரி. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா SU equal to UT சொல்கிறாங்க. அப்போ SU equal to UT. அப்போ UTக்கு இங்கே வந்து 70 டிகிரி கொடுத்ததுனால நமக்கு S என்ன தான் வரும், இங்கே நமக்கு வந்துட்டு 70 டிகிரி தான் வரும். சரி, எக்ஸு. ஓகேங்களா. ஸோ எஸ் தான் வரும். இங்கே எக்ஸு டீக்கு வந்து என்னென்னா ஆங்கிள் வந்துட்டு இங்கே பாருங்கள் யூவோட ஆங்கிள் வந்துட்டு 70 டிகிரினா அப்போ டீயோட ஆங்கிளும் என்ன தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிவன் ஆங்கிள் SUT ஈக்குவல் டு 70 டிகிரி, ஆங்கிள் UST ஈக்குவல் டு ஆங்கிள் STU ஈக்குவல் டு எக்ஸு, ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு ஈக்குவல். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் SUT ப்ளஸ் ஆங்கிள் UST ப்ளஸ் ஆங்கிள் STU ஈக்குவல் டு 180 டிகிரி. டோட்டல் நம்ம ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ SUTயோட வேல்யூ SUTயோட வேல்யூ 70 டிகிரி. ஏன்னா சென்டராக என்ன லெட்டர்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ யூவோட வேல்யூ இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா 70 இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ஸு. எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ன்றதுனால வந்துட்டு ஈக்குவல்ன்றதுனால ஸோ டீக்கு என்ன வருதோ அதுதான் வந்துட்டு எஸ்ஸுக்கு வரும். இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ தான் அதுதான் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆங்கிள் STU அதோட வேல்யூ வந்துட்டு சென்டராக இருக்க லெட்டர்ஸ் டீயோட வேல்யூ எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 70 ப்ளஸ் எக்ஸு 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. வி வாண்ட் டு எக்ஸ் வேல்யூ ஸோ 2x மட்டும் லெஃப்ட் சைடில் நிறுத்திக்கோங்க, ரைட் சைடில் 180. ஸோ மைனஸ் 70 டிகிரி. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போது வந்துட்டு 2x ஈக்குவல் டு 110 சப்ராக்ஷன் எடுக்கும். x ஈக்குவல் டு 110/2 ஏன்னா மல்டிபிகேஷனில் இருக்குது, டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ 110 டிகிரி பை 2. ஸோ 2 1s are 2, 5 2s are 10, ரிமைனிங் 1. ஸோ 10 மாறும், 5 2s are 10. ஸோ 55 டிகிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.4. If two angles of triangles having measure 65 degree and 35 degree, so find the measure of the third angle கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எனி 3 angles 3 sides உள்ள ஆங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆங்கிள் ஏன்னு எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஏவுக்கு வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 65 டிகிரி, ஆங்கிள் பியோட வேல்யூ வந்து 35 டிகிரி எடுத்துக்கோங்க. சாரி, okay, angle B x, angle C 35 degree. So given the angles are 65 degree and 35 degree, let the third angle be x ன்னு எடுத்துக்கலாம்.
65 degree plus 35 degree plus x equal to 180. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 100 கிடைக்கும் ப்ளஸ் x equal to 180. x equal to 180 மைனஸ் ஸோ 100. ஸோ ப்ளஸில் இருக்குது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் x equal to 80 degree. ஓகேங்களா. Next example 4.1. In triangle PQR find the exterior angle triangle SRQ ன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. So let's angle SRQ equal to x degree. ஓகேங்களா. SQR அதோட ஆங்கிள் வந்துட்டு சென்டர் இருக்க ஆங்கிள் வந்துட்டு R ஓட வேல்யூ வந்து x ன்னு எடுத்துக்கறாங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ன்னு கேக்குறாங்க. சம் ஆஃப் டூ இன்டீரியர்னா இன்சைடில் இருக்க ஆங்கிள்ஸ் டூ இன்டீரியர் ஆப்போசிட் சைட். ஓகேங்களா. இது என்ன இருக்குமோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது எக்ஸுன்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 38 டிகிரி ப்ளஸ் 44 டிகிரி தட்ஸ் ஈக்குவல் டு 82 டிகிரி. Next example 4.6. In triangle LMN LM is extended to O. If angle L equal to 60 degree and angle N equal to 31 degree, so find angle NMO ஓட வேல்யூ கேட்குறாங்க. Let LMNO equal to Y ன்னு எடுத்துக்கலாம். Exterior angle equal to sum of two interior opposites angle. So y equal to 62 degree plus 31 degree. So y equal to 93 degree. ஓகேங்களா. நமக்கு தெரியும். So two interior, the sum of two interior angles ஓட opposites வந்துட்டு equal சொல்றாங்க. exterior angle. So y then y equal to 93 degree. Next example 4.7. In the triangle ABC shown in the figures, so find the angle Z கேக்குறாங்க. Exterior angle equal to sum of two interior opposite angle. So 135 degree equal to Z plus 40 degree. ஓகேங்களா. So 135 degree minus 40 degree Z equal to Z plus 40 degree minus 40 degree. So minus 40 degree plus 45 degree plus 40 degree cancel. So அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் subtraction பண்ணால் நமக்கு வந்து 95 degree கிடைக்கும். அப்போ Z equal to 95 degree. Next example 4.8. In the given isosceles triangle IJK, so look at the pictures. Angle IKL equal to 128 degree. So find the value of x. Exterior angle equal to sum of two interior opposite angle. So நமக்கு என்னன்னு கேட்டினா exterior angles value கொடுத்துருக்காங்க 128. So அது வந்துட்டு இன்சைடுக்கும் ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 128 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு இதுக்கு இது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 128னா இதுவும் 128 தான் இருக்கும். ஒன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, டூ ஆங்கிள்ஸ் வந்து கேட்குறாங்க, அதோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 128 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 2x. we want to x 12 கூட நீங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேன்சல் ஆகிடும். 128/2 ஈக்குவல் டு 2x/2. On both sides divide by 2. So 2 cancel கிடைச்சிரும் நமக்கு. X equal to, so 2 1s are 2, 6 2s are 12, 6 2s are 12, 4 2s are 8. So x equal to 64 degree. Next example 4.9. So with the given data in the figure, so 4.8 angle UWY. So what do you infer about angle XWV? Question mark கேக்குறாங்க. So exterior angle equal to sum of two interior opposite angle க்கு equal சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 6y plus 2 இது வந்துட்டு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து இது ஈவனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இது ஈவனாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ 6y plus 2 equal to 26 plus
36 degree. So அப்போ 6y plus 2 equal to 62 degree. Subtract 2 from both sides. ஏன்னா இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுற மைனஸ் 2 வந்துட்டு 2 பக்கமும் ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு 6y equal to 62 minus 2. 6y equal to 60 degree. 6y by 6 equal to 60 by 6. On both sides divide by 6. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 6 கேன்சல் ஆகிடும். சாரி 10 கிடைக்கும் இங்கே நமக்கு. இந்த 6 கேன்சல் ஆகிடும். y equal to 10. Angle UWY equal to 6y plus 2 equal to. So y ஓட வேல்யூ நமக்கு 10 ன்னு கிடைச்சிருக்கு. அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 6 into 10 plus 2 that's equal to 62 degree. We can include that angle XWV equal to angle UWY because they are vertically opposite angles as well as exterior angles.